தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவைகளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஐக்கியம் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஃபெல்லோஷிப். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தவர்கள் யார், அதனால் என்ன நன்மைகள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது, ஏனோக்கு தேவனுடன் ஐக்கியம் வைத்திருந்ததால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, ஏனோக்கு தேவனாலே சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பை குறித்து பார்க்கும்போது தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தான். ஆதியாகமம் 41:38-39 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. யோசேப்பு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்ததினால் வெளிப்பாடு வரம் கிடைத்தது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கும் போது வெளிப்பாடு வரம் கிடைக்கும். மூன்றாவதாக ஒரு தேவ மனுஷனை மோசே தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தான். யாத்ரா 33:11 ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாய் பேசினார். மோசே தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தபடியினால் தேவனோடு கூட முகமுகமாய் பேசும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, தானியேலை குறித்து பார்க்கும்போது தானியேல் தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தபடியால் வெளிப்பாடு வரங்களை பெற்றிருந்தான். தானியேல் 5:14-16 பார்க்கும்போது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் சோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருவிலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரம் கழுத்திலே புற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றார். தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வரம் கிடைத்தது. பிரியமானவர்களே, வேதத்திலே அடுத்தபடியாக பிலிப்புவை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8:26-30 பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவன், நீ போ, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்தை உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. பேதுருவை குறித்து பார்க்கும்போது பேதுரு தேவனோடு ஐக்கியம் வைத்தபடியால் சீமோனின் இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது. அப்போஸ்தலர் 8:20-23 பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளாமல் என்று நீ நினைத்தபடி அவன் பணம் முன்னாடி நாசமாக போடுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமில்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி பாருங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிருந்தபடியால். பாருங்க, பேதுருக்கு அப்படிப்பட்ட இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது. மற்றவருடைய இருதயத்தில் உள்ளவைகளை பார்க்க முடிந்தது. ஒரு தேவனோடு ஐக்கியம் வைத்திருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you.